Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணோம் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 30 எபிசோட் மாதிரி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நான் நினச்சேன் இந்த பேர்ல் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செகண்ட் டைம் பேர்ல் வேர்ல்டு விளையாடும் போது தான் தெரியுது எனக்கு இந்த இடத்துல ஒரு பாஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸை நம்ம வந்து டிஃபீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 4 புது பேர்ல் வந்து இதில் விட்டுருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கணும். அது வந்துச்சுன்னா நம்ம அதை பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புது ரைட் பாஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புது ரைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்ச ஃபஸ்ட்டு டவர் பாஸ் ஃபைட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இல்லை. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டஞ்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு புக்கு மாதிரி ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த புக்கை வந்து வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸை சம்மன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கு கைஸ். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் அதை என்னால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அதை நான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட பேஸை ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாஸை வந்து நம்ம டிஃபீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவெலாம் ஓரளவுக்கு நம்ம சுற்றி பார்த்துடலாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட இப்போ பவர்ஃபுல்லான எல்லாருமே இருக்கிறானுங்க. சும்மா ஒரு வாட்டி அந்த லைனாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நான் என்ன வச்சுருந்தேன், இந்த இடத்துல ஏதோ ஒன்று வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நான் வந்து எக் ஹேட்ச் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு மேலே மாற்றிட்டேன்ல. ஸோ மேலே போய் பார்க்கணும் என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரே ஒரு எக் இருக்கா? ஸோ இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. பரவாயில்ல, அந்த டைமில் ஏதோ ஓரளவுக்கு கட்டியிருக்கும் பாருங்களேன், வித்தியாசமாக ஏதோ பேஸ் மாதிரி. ஓகே, இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது? ஓகே, இதுக்குள்ளெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. இது ஃபுல்லாக ஸ்டோரேஜ் தான் கட்டணும்னா. ஓகே, ஸ்டோரேஜ் ரூமு. இதுக்குள்ளே எதாவது மாட்டிகிட்டு இருக்கான்னு. ஓ, கேரிடோஸ் மாதிரி ஒன்று சுற்றிட்டு இருக்கா. சரி, அவ்வளோதான் நினைக்கிறேன். கீழே இருக்க பேஸில் பெருசாக எதுவும் இல்லை. மேலே போய் பார்த்தா தான் தெரியும், மேலே என்னென்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கோஸ்ட்லாம் வளர்ந்துருக்கு கைஸ். இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்படியே பாதிலே விட்டுட்டு போயிட்டேன் நான். டொமேட்டோ இதெல்லாம் பெரிஸு வீட்டு அந்த அளவுக்கு வளரல. ஓ, சீடே போடலையா? கிராஸ் டைப் எவனுமே இல்லையா என்ன? சீடு போடாமல் ஏன் கிராஸ் டைப் எவனுமே போடலையா நான்? சரி இருங்க, கிராஸ் டைப் யாராச்சும் இறக்கி விட்ருவோம். கிராஸ் டைப்பில் எவனா பவர்ஃபுல்லாக நம்மள்கிட்ட இருக்கானா? யானா இருக்கான், ஏனே இறக்கி விடலாமா கிராஸ் டைப்பு? ஓகே, ஸோ இதை இறக்கி விட்டுறலாம். யாருக்கு பதில்? கிறிஸ்போல்டுக்கு பதில் இறக்கி விட்டுறலாம். ஓகே, இது போயிட்டு சீடு போட ஆரம்பிச்சிடும். போதா? ஆட, சீடு போட சொன்னால் ஹார்வெஸ்டிங் பண்ணுறேன். இங்கே ஓடியா, நீ இந்த வேலையை பாரு. ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்குது, நீ இந்த வேலையை பாரு போ. ஓகே, பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பர் கைஸ். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த பேஸுக்கு நம்ம போயிடலாம். ஜெட்ராகன் வழியா இவனெல்லாம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஐயோ, கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. ஐயோ, மேலே என்னது இருக்கிறது எல்லாம் பெரிய பெரிய பேர்ல்ஸாக இருக்குது. ஒரு 4-5 பேர்ல்ஸ் தான் இருக்கும், எல்லாமே பெருசாக இருக்குது இங்கே. ஓகே, இது அப்படியே டீலில் விட்டலாமா இல்லை கீழே இறங்கி பார்ப்போம். உள்ள ஓடியா. ஏய், இவனா? இவங்ககிட்ட ஏதாவது நல்ல போல் இருக்கா? மொக்கையாக தான் வச்சுருக்கானே. இதை நான் ஆல்ரெடி பிடிச்சனா இல்லைன்னு தெரில. சரி, ஒன்றே ஒன்று வாங்கி வச்சுருவோம். ஓ கைஸ், இது ஒன்று தாங்க கைஸ் பிடிச்சிருக்கேன். இதில் இன்னொரு வேரியண்ட்டை பிடிச்சனான்னு தெரில, அதை வேறு செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஊறப்பட்ட என்ன எக்கு இதெல்லாம்? காமன் எக்கு. எதையை ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன். 3 நாள் இருந்து சுற்றுது. எதை ப்ரீட் பண்ணி போட்டிருக்குன்னே தெரில. ஸோ காமன் எக்கு உள்ளே சுற்றிட்டு இருக்கு. சரி இருங்க, இதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஒப்பனாகு கோழி. அவ்வளோ கோழி அதுக்குள்ளே இருக்கு. ஸோ சார், வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பாஸ் இருக்குது. ஸோ அந்த பாஸை போயிட்டு நம்ம டிஃபீட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல எங்கடா இருக்குது?
அது இருக்கு. நைஸ் வந்தாச்சு. என்னடா இது? கைஸ் சிண்டிகேட்ஸ்லாம் அடியில் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ் பக்கில். இல்லை அவனுக்குள்ளே சுட்டுக்கிறானுங்களா? இதில் பாருங்களேன், நடக்கும்போது இதெல்லாம் வருது, ஃபுட் ஸ்டெப்லாம். சிண்டிகேட் ஹண்டரு, சிண்டிகேட்ஸு என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுக்கு அடியில் யாரா அவன்? நெருப்புலாம் துப்புறாங்க சேவனம். ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். இந்த இடத்துல எதா இருக்கா? பேசாம இந்த இடத்துல ஒரு பேஸ் ஒன்று கட்டுவோமா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பனி ஏரியாவில் ஒரு பேஸ் கட்டினா இடமும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இந்த இடத்துல ஒரு டஞ்சன் ஒன்று இருக்கு. சரி இருங்க, இந்த பாஸ் ஃபைட்டு முடிச்சுட்டு இந்த டஞ்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பிளாக் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் எங்கேயோ இருக்குது. இந்த இடத்துல ஏதோ இங்கே பாருங்க, இங்கே ஏதோ இருக்கு. மைண்ட் ஷாஃப்டா? இதெல்லாம் நான் எப்படி மிஸ் பண்ணேன்? எனக்கு அந்த மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் போய். ஓ கைஸ், பாஸ் இங்கே இருக்காங்க கைஸ். கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கான், பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு தான். சரி இருங்க, இதுக்குள்ளே போயிட்டு இந்த பாஸை சட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த பாஸு வந்து ஐ திங்க் என்ன டைப்புன்னு தெரியல. இதேமாதிரி இன்னொரு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் இருக்கும். இது அப்படி டார்க் டைப்பாக இருக்கலாம். டார்க் டைப்பாக இருந்துச்சுன்னா யாரை வச்சு அடிக்கிறது? டால்டேஸை வச்சு அடிச்சிடும். டால்டேஸும் இருக்குது, என்கிட்ட நெக்ரோமோஸும் இருக்குது. ஸோ இவனுக்கு 2 பேரையும் போட்டு பொழக்க வேண்டியது தான். ஓகேடா பால்டேஸ், உள்ள போ, அவனை போட்டு பொழந்துடு. ஏய் போய் அட்டாக் பண்ணுறான். அப்போடா கமாண்ட் அக்ரெசிவ், போ அட்டாக் பண்ண ஓடு. அல்ட்ரா ஸ்பியர். ஓகே அல்ட்ரா ஸ்பியர். அச்சோ இன்டர்கேஸ் இவ்வளோ கேவலமான டேமேஜ் கொடுக்குறான். ஓகே இந்த அட்டாக் கொஞ்சம் நல்லா இருக்கு. டேமேஜ் மொக்கையாக கொடுப்பான்னு நினச்சேன். ஸோ இவன் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ரோமோஸ் நீ வா. பால்டஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செட் ஆகுது வச்சுட்டான்டா. ஓகே இவன் டார்க் டைப்பில், இவனோட அட்டாக் வேற லெவலில் இருக்கும். போடு டார்க் டைப் அட்டாக், பங்கமான அட்டாக் விழுது. போட்டுதல் இந்த அட்டாக் தரமாக இருக்குமே. கொஞ்சம் நல்ல அட்டாக் விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவனை வந்து அல்ட்ரா ஸ்பியரில் போட்டு பிடிச்சி விட்ருவோம். நம்மளும் உள்ள பூந்து அடி அடி நினைக்கலாமா? இவ்வளோ ஸ்பீடாக இப்படி பண்ணிட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. போச்சு. மாட்டிக்கோ. 32. இதில் மட்டும் நீ மாட்டலன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவேன். இந்த கன்னில் சுட்டால் இவ்வளோ வேகமாக டேமேஜ் குறையுது. அதுக்கு பிடிச்சிட்டோம் கைஸ். கோல்டு பிளட்டட் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே. ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இந்த மாதிரி புக்கு தான் கைஸ் அதுக்கு தேவைப்படுது. இது டெக்னாலஜி பாயிண்ட் அன்லாக் பண்ணுறதா? இதே மாதிரி வந்து ஒரு வெளியே போவோம். சிம்பிளாக முடிச்சுட்டு அந்த பாஸ். அதான் நம்ம வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்ல. 50 லெவல் பாஸே அசால்ட்டாக முடிச்சிட்டோம். இவன்லாம் 49 தானே. அதனால் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சே முடிச்சாச்சு. கீழே ஒரு கேவு பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த கேவுக்கு தான் போகிறோம். கேவு ஓகே. கேவு எங்கே பார்த்தேன்? இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கேவ். ஓகே வாங்க கைஸ், இந்த கேவுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே 45வது லெவல் பாஸ் இருக்கா? ஓகே. ஆஹா, உள்ளே வந்தோடனே இவனுங்க இருக்கானுங்களே. இவனுங்களை யாரை வச்சு அடிக்கிறது? ஓகேடா, இப்போ உங்களை அட்டாக் பண்ணப்போ. அட்டாக் பண்ண ஒன்று விட்டு செத்து போங்கடா. அவன் மேலே பாலத்துக்கு போட்டேன். மாட்டுவானா? ஆனால் இது வரைக்கும் ஒன்று நான் பிடிச்சதே கிடையாது. இருங்க இந்த வாட்டியாச்சும் மாட்டுதான்னு பார்ப்போம். 43. ஏய் மாட்டிக்கிட்டான். யாரை வச்சு அட்டாக் பண்ணதுன்னு தெரியல. ஓகே ஷேடோ பிரேக். அட்டாக் பண்ணுறாடே.
ஒட்டக்கம் செத்து போ தெருக்கி விட்டாங்க. ஐ திங்க் நெக்ரோமோஸோட இவன் ஷேடோ பிரேக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே என்னடா இது ரூபி ஸ்டோன் மாதிரி இருக்கு. இதில் வேற நீந்தி வேற போகணுமா? ஓகே வாங்க பார்ப்போம். ஓ இதெல்லாம் தண்ணி உறைஞ்சிருக்கும்ல, நடந்தே போயிடலாம். இல்லை உரையில. ஏய் என்கிட்ட ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்கா? சூப்பரு. 34 புல்லட்டு நான் கவனிக்கவே இல்லை. ரைஃபிள் ஓகே. ஷார்ட் கன் இருக்கு. ஷார்ட் கன் பவரை செக் பண்ணி பார்ப்போம். ரைஃபிள் எப்பவுமே ஒப்பியாக இருக்கும். இதுக்குள்ளேயோ மறுபடியும் இதுக்குள்ளே இருக்கானுங்க. இவனுக்கு ஷூட் பண்ண பயங்கரமாக டேமேஜ் விழுது. ஓடு ஷேடோ பிரேக் சும்மா வேற லெவல் கைஸ். ஷேடோ பிரேக் இங்கே இருக்கானுங்க பாரு. இவனுங்களை பொறுத்தல் வச்சுட்டான். அவ்வளோதான். இந்த அட்டாக்கா தரமாக விழுமே. போட்டான் பாருங்க. தலைமையிலே போட போகிறான். அக்வா பிளாஸ்ட் முடிஞ்சு போச்சு. நைஸ். உள்ளோடியா. ஓ இந்த இடத்துல 3 இருக்கா? ஓகே இதான் வந்த வழி. நம்ம எந்த பக்கம் போகிறது? இந்த பக்கம் போகலாமா? இந்த பக்கம் பார்த்தோன்னா வழி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த சைடு ஒரு வழி இருக்குது. மொத்தம் 3 வழி போகுது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஐ திங்க் இது வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இப்படி தான் போய் பார்ப்போம். எதுவும் வழி கிடையாது. அப்பனா அந்த வழி. வெறும் பிரெட்டும் காயினுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன். ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி தான் போனோம். இங்கே பாருங்களேன் ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்கானுங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடு. திங்க் மறுபடியும் சுத்தலாம் மாட்டுவோன்னு நினைக்கிறேன். கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேனா? ஐயோ இந்த சைடு வழி 2ஆக பிரியுதே. எப்படா போகிறது? இப்படி போகிறதா இப்படி போகிறதா? சரி வாங்க இப்படி போய் பார்ப்போம். இந்த சைடு போய் பார்ப்போம். இப்படி வழி இல்லைன்னா மறுபடியும் நம்ம இந்த ஆண்ட பக்கமே ரிட்டர்ன் திருப்பி வருவோம். ஓடு 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 ஓடு. இல்லை ஐ திங்க் பாஸ் ஃபைட்டுக்கு வந்துட்டேன். ஓ இந்த இடத்துல யார் பாஸ் இருக்கான்னு தெரியலையே. அந்த இடத்துல எவனோ தரமாக இருக்கிறான். லுனாரிஸா? ஓகே லுனாரிஸுக்கு இவனை வச்சுட்டு அடிப்போம். ரோஸ்ட்லியான் ஒளிப்போம். ஓடு டார்க் பிளாஸ்ட். பக்காவா விடுது அட்டாக்கு. 2 மாற்றி அடிச்சுக்குது. சரி ஓகே நான் இதுக்கப்புறம் கையில் அடிச்சுக்கிறேன். ஓகே கிடச்சிரு. என்ன ஒரு வாட்டி ஷூட் பண்ணால் செத்துருமோன்ட்டு பயமாக இருக்குது. மாட்டிச்சு. பரவாயில்ல கைஸ் நல்ல ஸ்கில்லோட கிடச்சிருக்கு. ஓகே இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ட்ரைனிங் மேனுவல் கிடச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் கைஸ் அது. ஓ எக்ஸ்பி ஏற்றி விட்றதா? ஓகே இது இப்போதைக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த புக்கு வந்து டெக்னாலஜி பாயிண்ட் ஏற்றி விடும். அப்போ இந்த மாதிரி டேப்லெட் நம்மளுக்கு நிறைய வேணுமோ கைஸ்? இங்கே பாருங்க இதை வந்து கம்பைன் பண்ணும் போல். ஓகே சரி ஓகே நம்ம வெளியே போயிடலாம். அப்படின்னா நம்ம டஞ்சன் நிறைய போக வேண்டியது இருக்குது. ஓகே இந்த டஞ்சன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஒரு டஞ்சனுக்கு போய் ஆகணும். சரி வாங்க போகலாம். இந்த ஏரியாவில் வேறு ஏதாச்சும் டஞ்சன் நல்லா தான் இருக்கான்னு பார்க்கணும். இந்த டஞ்சன் முடிஞ்சிடுச்சா? கீழே எவனும் இருக்கான். இவனுங்களாம் நான் இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த லெவல் 40 இருக்கானுங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆனால் விடுங்க. இவனுங்களாம் நான் நிறைய வாட்டி பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த புது பேர்ல்ஸ் ஒரு 4 பேர்ல் இருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த பேர்ல்ஸ் எங்கேயாச்சும் ஸ்பான் ஆகிருக்கான்னு நான் தேடணும். ஆக்சுவலி அதை நான் செக் பண்ணி பார்க்கவே இல்லை எந்த இடத்துல ஸ்பான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ட்ரைலர் மாதிரி போட்டிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி
செரி பயோம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மைன்கிராஃப்டில், அந்த மாதிரி இடத்துல ஸ்பானாக இருக்க மாதிரி அது இருந்துச்சு. நான் விளையாண்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி பயம் நான் பார்த்ததே கிடையாது. மேபி ஏதோ புது அப்டேட்டில் வந்திருக்கலாம், நான் செக் பண்ணி பார்க்கணும். இது இந்த இடத்துல மட்டும் தான் வெள்ளை கலரில் இருக்குது. ஓ ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டஞ்சன் கிடச்சிச்சு. வாங்க இந்த டஞ்சனுக்குள்ளே போகலாம். போடு, 2 பேருமே கேலி. 41 இவன் மட்டும் நிற்கிறாங்க. அவ்வளோதான், இருக்க மாட்டான் இதுக்கப்புறம். வாங்க இந்த டஞ்சனுக்குள்ளே போகலாம். நாசமாக போச்சு, இந்த டஞ்சனை கல் வச்சு அடைச்சிட்டானுங்க. இவ்வளோ போய் பார்க்கலான்னு நினச்சேன். ஜெட் ட்ராகன் கூட சூப்பரான பவர்ஸ்லாம் இருக்கும்ல, நான் அதை கவனிக்கவே இல்லை. சரி கேஸ், நான் என்ன பண்ணுவோன்னு வச்சுங்களேன், இப்போ தூங்கிட்டு பகலில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நைட்டில் பெருசாக எங்கே என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டேனா, இந்த இடத்துல இது பெட்டே இருக்காது. பெட்டு போட்டிருப்பேனா? பெட்டு இந்த இடத்துல பெட்டே போடல நான். பெட்டு போட்டிருந்தேன்னா இந்த இடத்துல ஒரு தூக்கத்தை போட்டுட்ருப்பேன். சரி ஓகே, நம்ம இன்னொரு பேஸுக்கு தான் போகணும். ஓகே, ஒரு தூக்கத்தை போடு. சூப்பர் கைஸ். ஓடா ஜெட் ட்ராகன், நம்ம போயிட்டு வந்து புது பல்ஸ்லாம் தேடலாம். ஓ இது மீனா? அது போடு போடு போடுத்தல் போடுத்தல் போடுத்தல். பா பசா 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 பசன்னு இருக்குது. ஆனால் போடுத்தல் 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 போடு. எல்லாரையும் நானே முடிச்சு விட்டேன். ஓகே மீன் வெளியே வா. பாவமாக பார்க்குது கைஸ் இந்த மீன். ஓகே, நல்ல ஸ்கில்ல கிடைக்குமான்னு பார்த்தோன்னா அதுவும் கிடையாது. எங்கே பாரு சிண்டிகேட்டுக்கு கட்டி கட்டி வச்சுருக்கானுங்க அங்கங்கே. ஜெட் ட்ராகனில் போகிறதுனால லோடிங்கே அந்த அளவுக்கு ஆக மாட்டேங்குது கைஸ். ஐ திங்க் இதுதான் நான் வந்த வழின்னு நினைக்கிறேன். வந்த வழியிலே திருப்பி வந்துட்டுருக்கேன் பாருங்க நான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் இருக்கும். ஸோ அந்த டஞ்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஒருக்கு பாருங்கள், இந்த டஞ்சனுக்குள்ளே மேபி இருக்கான்னு பார்ப்போம். இந்த டஞ்சனுக்குள்ளே நான் அடிக்கடி உள்ளே வந்திருக்கேன். ஓகே, 19ஆம் லெவல் பாஸு. இதிலலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரி, இப்போது பேசாமல் நம்ம எரிமலைக்கு போயிடலாமா? எரிமலை சைடில் இருக்கிறதுல ஏதாவது டஞ்சன் அங்கே இருக்குமானு தெரியலையே. சரி இருங்க, வேற எங்கேயாச்சும் போவோம். டெசர்ட்டுக்கு போவோம். டெசர்ட்டில் எங்கேயாச்சும் டஞ்சன் இருக்கும். எலக்ட்ரிக் எக் அந்த இடத்துல ஒரு கிராஸ் டைப் எக்கு பெருசாக இருக்குது. நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அதை. ஓகே, இப்படியே போவோம். அந்த பிளாக் கலர் ஏரியாலாம் நம்ம காலி பண்ணிக்கினே போவோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு டஞ்சன் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே போய்ட்டுவோம். எடுத்துப்போ. கிகா ஸ்பீர் கிடச்சிருக்கு. 38. மேபி இதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே இவன் தான் கரெக்டாக இருப்பான். ஓ 35, இது கூட நல்லா இருக்கே. பிடிச்சிட்டு போயிடுவோம். அடிச்சா இது ரெண்டுமே சூப்பரான ஸ்கில்ல கிடச்சிருக்கு. நைஸு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கான் பாருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிமஸ் சரியாக பண்ணல கைஸ். கொஞ்சம் லைட்டாக உதறுது. இதெல்லாம் போட்டுற வேண்டியதான். இப்படி போகணும், இப்படி போகணுமா எப்படி போகணுமான்னு தெரியல. இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, வழி இப்படி ஒன்று போயிட்டுருக்கு. இப்படி வழி எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அப்படி போகணும். ஓ காய்ஸ் இங்கே பாருங்க,
ஷைனி. 50 லெவல் ஷைனி கைஸ். கால்டேஸ் உன்னோட பவரை காட்டு. போட்டு தள்ளுறா. லாக் லேசர் லாக் ஆன் பண்றான் கைஸ். இவனோடது கிறிஸ் போல்ட்டோட அட்டாக்கு. போடு. ஐயோ கொண்டு போட்டுனே. செத்து போச்சு. ஏன்டா இப்படி இருக்க? பேசாம கன்லேயே ஷூட் பண்ணியே பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இவன்லாம் கிடைக்கிறதே ஷைனியில் கிடைக்கிறதே கஷ்டம். அதையும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டேன். ஓகே, டோருக்கு வழி இங்கே போகுது. மொத்தம் அந்த மாதிரி எத்தனை டேப்லெட் எடுக்கணும்னு தெரியல. அது வேற நான் செக் பண்ணி பார்க்கணும். ஹைப்பர் ஸ்பியரா? ஓகே, இந்த வாட்டி ஸ்பியர்லாம் நல்லா நல்லா கிடைக்குது அந்த பெட்டியிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா. ஓகே, பாஸ் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. யாரை இறக்கலாம்? இவனை இறக்கலாம். இவனை தான் லாஸ்ட் டைம் இறக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஷேடோ பிரேக். எங்க பாஸ் ஆளை காணோம். எங்க பாஸை காணோம். ஸோ சார், இந்த பாஸை அப்போ நான் கடைசியாக நான் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்வெர்டரி ஃபுல்லு. தேவையில்லாதெல்லாம் நிறைய உடம்புல ஏறி உட்காந்துருச்சு. ஆன்டிக் டெக்னாலஜி மேனுவல். ஓகே, ஆனால் இது கிடையாது. இது ஜஸ்ட்டு தான். இந்த டென்ஷன் விட்டு வெளியே வந்துடுவோம். இதெல்லாம் என்ன இடம்னே தெரியல. இந்த இடத்துக்கெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் புது அப்டேட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்களா? ஓ, இந்த இடமா? எரிமலை இருக்கிற ஏரியா. ஓகே ஓகே, இந்த இடத்துக்குலாம் நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த இடத்துல உருப்படியாக ஒரு பேர்ல் கூட நல்லா இருக்காது. அந்த புதுசாக அந்த 4 பேர்ல்ஸ் எங்கே இறக்குறானுங்கன்னு தெரியல. தவக்கலை மாதிரிலாம் இருக்குங்க அந்த பேர்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இன்னொரு பாஸே நான் முடிக்கவே இல்லையா? இந்த இடத்துல இன்னொரு பாஸ் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த தேல் பாஸே நான் வந்து முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ சேட். அதையும் போயிட்டு நம்ம இன்னைக்கு முடிப்போம். பாருங்களேன், அப்போனா நான் இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணும் போது எல்லாமே அரைகுறையாக அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அச்சோ, சரி ஓகே. சரி, இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக முடிப்போம். பாருங்க, இவனெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். 44வது லெவல் தானே, கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓ, அவனை அட்டாக் பண்ணு போ. அட்டாக்கிங் வேற லெவலில் விழுது. போதும் 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 போதும். இதுக்கப்புறம் நான் அடிச்சே பிடிச்சிக்கிறேன் அவனெல்லாம். என்னடா அது? மாட்டிக்கு தான் நினைக்கிறேன். பாய்சன்லாம் விடுறான். மாட்டிக்கோ. இது டார்க் அண்ட் ஸ்டோன் டைப்பா? மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். ஐ திங்க் இதை நான் ஆல்ரெடி பிடிச்சிருக்கேன் போல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைல்டாக சுத்தம் பார்த்தீங்களா, அதுவாக பிடிச்சிருப்பேன். ட்ரைனிங் மேனுவல் நிறையவே கிடைக்குது. ட்ரைனிங் மேனுவல் யாருக்கு கொடுக்குறதுனே தெரியல. எல்லாமே 50வது லெவலில் இருக்கானுங்க. டெக்னாலஜி பாயிண்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும். எல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் கீழே போடு. எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை 2 பாஸ் நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சர்க்கிள்லே இன்னொரு ரவுண்ட் அடிப்போம். அப்போ தான் நம்மளுக்கே தெரிய வரும் இன்னும் நம்ம எத்தனை பாஸை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, லாஸ்ட் டைம் 2 பாஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ரெண்டுமே நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன்னா 2த்துக்கும் ஒரு எபிசோடு நான் எடுத்திருப்பேன். பட் ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சட்டுன்னு முடிச்சு விட்டாச்சு. மேலே வேறு எங்கேயாச்சும் டென்ஷன் இருக்கான்னு தேடணும். இதுனது இது மட்டும் தனியாக இருக்குது. ஆப்பில் இது காட்டுதா? ஓகே, காட்டுது. கெனிசிஸில் இருக்க மாதிரி ஐலாண்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் இது மேலே எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்படியே ரிட்டர்ன் போயிடுவோம். மேப்பு ஃபுல்லாக தானே வந்துட்டுருக்கேன். ஓகே, கீழே ஏதாச்சும் வாட்டர் டைப் பால் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது கைஸ்.
இன்னும் இவனுங்க இதெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். ஒரு 4 பேர்ல் எடுத்துகிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து மாத கணக்கில் அடிச்சுக்கிறானுங்க. இந்த இடத்துல வேறு எங்கேயாச்சும் டஞ்சன் இருக்கா? டஞ்சன் இந்த இடம்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. பேஸ்லாம் இந்த இடத்துல கட்டினான்னு வச்சுக்கலாம் சும்மா தரமாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, நம்மளுக்கு இந்த சூட் போடணும். இப்போ நான் என்ன சூட்டு போட்டுட்டு சுற்றிட்டுருக்கேன்? ஓ, சூட் மாற்றி போட்டு சுற்றிட்டுருக்கேன். ஓகே, ஐ திங்க் இந்த இடத்துல எதுவும் பெருசாக இல்லை. அப்புறம் நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ரேர் பேர்ல்ஸ்லாம் ஸ்பான் ஆகும் பார்த்தீங்களா? இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். அந்த புது டைப் பேர்ல்ஸ் ஏதாச்சும் ஸ்பான் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அந்த புது டைப் பேர்ல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் அந்த இமேஜ் ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன் பார்த்தீங்களா? தவக்கலை மாதிரி, மயில் மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அவனுக்கு ரெஃபரன்ஸ் கும்பு ஃபாண்டாலேருந்து ஆட்டையை போட்ட மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் அவ்வளோவா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம லைவில் ப்ளே பண்ணல, ஜஸ்ட் அதனால் வந்து கண்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டு இருப்பேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியுது இந்த இடம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாலாம் ஆல்ரெடி நான் வந்துட்ட இடம் தான் நினைக்கிறேன். அந்த பிக் ட்ரீ வந்து அவனுங்க ரிலீஸ் பண்ணிட்டானுங்களா இல்லையான்னு தெரில, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் ட்ரீ கிட்ட போய் பார்ப்போம். அந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரில, அது வேறு போய் பார்க்கலாம். இங்கே என்னமோ இருக்குது. என்னது இது? இதுவா? கள்ள தூக்கிறியா? செத்து போடா. யாரு மேலே நீ கள்ள தூக்கி அடிச்சு தெரியுமா? ஐயோ கேஸ் கேஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்காங்க கேஸ். இவன் பிடிச்சிடலாமா? இவனை இதுக்கு முன்னாடி நான் பிடிச்சனான்னு தெரில. என்னடா அட்டாக் விழுதா வெளியா? போடு அவன் தலைமாலே. செத்து போயிட்டானா? சரி விடு அப்படின்னு அப்டேட் இல்லை. அவனை இதுக்கு முன்னாடி நான் பிடிச்சனா இல்லையான்னு தெரில, அதை செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கானுங்க அவனுங்களோட அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதேமாதிரி ஆனால் வாட்டரில் பிடிச்சிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி எலக்ட்ரிக் அண்ட் ஸ்டோன் டைப்பில் இது வரையும் நான் பிடிக்கல. அப்படி பிடிக்கல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ வாங்க இந்த இடத்துல போய் பார்ப்போம். இந்த இடத்துல எப்பவுமே ரேர் ஸ்பானிங் நிறைய இருக்கும். எஸ், அதே இடம் தான். இவன் இருக்கான் கைஸ். அவன் பேர் என்னது? ஆஸ்ட்ரகான். நைஸு. ஆஸ்ட்ரகான் பிடிக்கலாம். இன்னும் புஷி இருக்கிறான். இது இந்த இடத்துல அந்த எகிரி குதிக்குமே அந்த மான் இருக்குது. இப்போலாம் ஆல்ரெடி வேஸ்ட் பீஸ் தான். ஆனால் இப்போ ஆஸ்ட்ரகான் தான் பிடிக்க போகிறேன். மேலே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம். மேலே எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ கைஸ் நம்ம இப்போது என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், ஆஸ்ட்ரகானை பிடிப்போம். ஓடி இப்போ அட்டாக் பண்ண போ. ஏய் இவன் கோமாளி போடா, செத்து போடா. நீலாம் வந்தால் டப்படப்படப்படம் சுடுவோண்டா. டே ஃப்ரோஸ்ட்லியான் இவன் அட்ரா போடுறா. டே டார்க் லேசர்லாம் போடுறான்டா. அவ்வளோதான்டா. கொண்டியா? ஓகே, ஒன்று போட்டாங்க. நான் பிடிக்கணும்னு நினச்சேன். உலகாரனா இருக்கிறானே. சரி வா இந்த இடத்த விட்டு போயிடலாம். பிடிக்கணும்னு நினச்சேன், இப்படி பண்ணி விட்டியே. இந்த இடத்துல பெட்டி இருக்கும். இந்த பெட்டியில் கூட நம்மளுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இங்கே எங்கேயாச்சும் பெட்டி இருக்குன்னுமே. ஓகே, இந்த பெட்டி இருக்கு. இருக்கு பாருங்க, பெட்டி கிடச்சிருக்கு. பலோனார் ஸ்லாப். ஓகே, அந்த பெட்டிலாம் இப்போ இந்த இடத்துல தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? இருங்க, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கு. என்னென்னமோ குறைச்சிருக்கு கைஸ். 2 கிடச்சிருச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, லேப்பிஸ் மாதிரி. இதெல்லாம் வேஸ்ட்டு தான், இதெல்லாம் கீழே போட்டுடலாம் நிறைய. அடாடா, இதை தெரியாமல் நம்ம டஞ்சனுக்கெலாம் போயிருந்தோம். இங்கே இருக்க பெட்டியிலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்குது. கீழே இவன் வேறு இருக்கானா? பிளேஸ் மவுண்ட். ஓகே, ஆஸ்ட்ரகான் தான் செத்து போயிட்டான். பிளேஸ் மவுண்ட் ஆச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னொரு பெட்டி இருக்குது. நல்லதாக கிடைக்கணும். ஹை டெக்னாலஜி மேனுவல். ஏன்டா சும்மா அட்டாக் பண்ணுறேன்? அவனுங்களாம் நம்ம கூட சண்டைக்கே வரலடா. அவங்க கூடலாம் சண்டை போட்டுட்ருக்க.
ட்ரைனிங் மேனுவல் இதை வச்சு என்னத்த பண்ணுறது. சரி இருங்க, நம்ம போய்ட்டு பிளேஸ்மெண்ட்டை பிடிப்போம். போடாடி இப்போ போடாடி இது போடா. ஐஸ் கிளட்டர் வாண்டடாலா எங்கே அவன்? பிளேஸ் மவுண்ட் டிஸ்போன் ஆகிட்டானா அதுக்குள்ளே? அட கடவுளே, பிடிக்கலாம்னு நினச்சேன், டிஸ்போன் ஆகிட்டான் போல். இல்லை லூட் ரெக்கவரி வச்சனா இல்லையான்னு தெரில. தைரியமாக டெத் ஆகிடலாமா இல்லைனா மறுபடியும் ரிட்டர்ன் வரா மாதிரி இருக்கும். வேறு என்ன செக் பண்ணி பார்க்கணும் கைஸ், லூட் ரெக்கவரி இருக்குதா இல்லையான்னு தெரில என்கிட்ட. ஓகே இந்த ஓகே இந்த இடத்துல இன்னொரு பெட்டி இருக்கு. எல்லாத்துலையும் ட்ரைனிங் மேனுவல் தான் இருக்கு. அந்த பெட்டி ஸ்பான் ஆயிடுச்சான்னு பார்க்கணும் இதுக்கப்புறம் நான். சரி ஓகே, நான் என்ன பண்ணலாம் இப்போ, தைரியமாக நம்ம என்ன பண்ணுவோம், டெத் ஆயிடலாம். ரீஸ்பான் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹிடன் லொக்கேஷனுக்கு வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேங்க. ஓகே, ரெண்டாவது ஹிடன் லொக்கேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ஹிடன் லொக்கேஷனுக்கு போவோம். ஓகே, இப்போ எங்கே போவோம்? இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் அந்த பெட்டிகளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்குது, இதுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். புஷ்ஷு இதில் எதுவும் இல்லை. வேறு எதாவது இருக்கா? ஓகே, இவனை வச்சு பரப்போம். இதில் ஒன்று கிடச்சிருக்கு. மொத்தம் 3 கிடச்சிருக்கா? மொத்தம் எத்தனை கிடச்சா அது சேர்க்கணும்னு தெரியலையே. மொத்தம் 4 இருக்கணும்னு நினைக்கிறேன். 4 பீஸு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி ஒன்று இருக்கும். அது இருக்கு. கிடச்சிருச்சு, 4 கிடச்சிருச்சு. இதுக்கு மேலேயே ஓப்பன் பண்ணலாம். இதில் இருக்கா? சூப்பர். ஐ திங்க் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா காமனு, இது வந்து பார்த்தீங்கன்னா அன்காமனு. ஓகே, இதில் இதெல்லாம் வர இருக்கா? டஞ்சனில் கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்காமனில் கிடைக்குது. சரி, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு எதுலையாச்சும் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒர்க் பெஞ்சு. ஸோ அதில் வச்சு நம்ம வந்து கம்பைன் பண்ணணும் போல். ஓகே 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 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கம்பைன் பண்ண அந்த வீடியோ கொஞ்சம் லைட்டாக ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் பாஸ் பண்ணேன், அன்பாஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை கம்பைன் பண்ணதை என்னால் காட்ட முடியல. ஸோ மறுபடியும் நம்ம வந்து எடுக்கும் போது நான் உங்களுக்கு அந்த கம்பைன் பண்ணுறதை நான் காட்டுறேங்க. சரிங்களா? சரி ஓகே, இன்றைக்கி நம்ம பிடிச்ச ஒரு சில பேர்ஸோட பவர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா? இது ஒன்று பிடிச்சோம். அடுத்தது அந்த தேல் மாதிரி ஒன்று இருந்துச்சு பிடிச்சோம். ஓகே, இந்த பாஸு ஷேடோ பிரேக் பல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன பிடிச்சோம்? ஐ திங்க் இது 2 மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பிடிச்சோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த ப்ளூ கலரில் ஒரு டாக் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிடிச்சது தான், அதனால் இதனால் தேவைப்படாது. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை நம்ம பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளோட மேமுத்து தம்பி இங்கே தான் இருப்பார். அவரை அடித்து நம்ம இந்த பவரை செக் பண்ணி பார்க்கலாம். ரீஎன்ட்ரி கொடுத்தா கூட அவனை நான் விடமாட்டேன் நான். ஓகே, ஏய் இவனுக்கு எங்கடா அது 13 இருக்கா? ஓகே, 50 லெவலுக்கு வந்துட்டியா? ஓகே நைஸ். இதுக்கும் 50 லெவலுக்கு கொடுத்துருவோம். 49 50 லெவலில் வந்துரு. அல்ல, அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. இதுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு தெரில, இருங்க அதே செக் பண்ணி பார்த்துருவோம். எல்லாமே செமையான பவர் தான் அங்கே இருக்கு. நைட் மேர் பால் அது இதுன்னு பங்கமான பவர்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் ஸ்கில் மட்டும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓப்பியாக இல்லை, மற்றபடியெல்லாம் பங்கம் இல்லையான். ஓகே, போ அட்டாக் பண்ண போடு. இது சூப்பராக இருக்குது பார்க்குறது. போடு எடுத்த ஒன்று டார்க் பிளாஸ்ட். ஏய் 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 சண்டைக்கு கூப்பிட்டது அவன், நீ அவன் கூட தான் சண்டைக்கு பண்ண. போடு, ஒரே வச்சிடுச்சு, தெரிக்க விடுது கைஸ் அவனை. ஓகே, சூறாவளி போடுறான். போதும் 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 போதும், நீ வா, நீ அட்டாக் பண்ணு போ, அவனை அட்டாக் பண்ணு போ.
தேலும் சூப்பராக அட்டாக் போடுறான் பார்த்தீங்களா? அந்த வாலை சுற்றி அடிக்கிறான் பாருங்க. பேர்ல் பிளாஸ்டோரியா டே அட்டாக் பண்ணுறா டே தேலுக்கு என்ன அட்டாக் இருக்கு? அப்படி சில மாதிரி நிற்கிறான். சுரியோன்னு அட்டாக் கொடுக்குறாங்க கைஸ். தேலு ஒன்றும் அந்த அளவுக்கு அப்பா அட்டாக்கிற மாதிரி தெரியலையே. இந்த ஒரே அட்டாக்கை தான் திருப்பி போடுறான். ஏய் நல்லா தான் எதாவது அட்டாக் போடுறா போடு. ஓகே நல்ல அட்டாக் தான் போட்டிருக்கேன். இந்த அட்டாக்கு அவனும் மேமுத்தோட அட்டாக்கு. சரி ஓகே அடி தங்குறாங்க தேல், நல்ல அடி தங்குறான். சரி ஓகே இல்லையா நீ முடிச்சு விட்டுரு பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுமா? ஓகே என்ன ஹீல் பண்ணு பார்ப்போம். செம்ம அழகாக இருக்கு கைஸ். ஹீல் பண்ணிட்டு முடிச்சுடு. அவ்வளோதான் சூப்பர் செம்மையாக இருக்கு கைஸ். அவ்வளோதான் யானை உருண்டு ஓடுறான் பாருங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.